அண்மை செய்தியை பார்க்கிறோம். பரந்தூர் விமான நிலையத்திற்கு ஏகனாபுரம் கிராம ஏரியை கையகப்படுத்த எதிர்ப்பு தெரிவித்த வழக்கானது உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்த நிலையில் ஜனவரி 5ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, இந்த வழக்கில் என்னென்ன வாதங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது? உயர்நீதிமன்றம் என்ன உத்தரவு பிறப்பித்தது? வணக்கம். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் தாலுகாவில் உள்ள பரந்தூரில் பசுமை விமான நிலையம் அமைக்க அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. இந்த பகுதியில் 5747 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் விமான நிலையம் அமைக்க ஏகனாபுரத்தில் உள்ள வயலேரி ஏரியை கையகப்படுத்த எதிர்ப்பு தெரிவித்து ஏகனாபுரத்தைச் சேர்ந்த சுப்பிரமணியன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார். அந்த பொதுநல மனுவில் விமான நிலையம் அமைக்க 5747 ஏக்கர் பரப்பில் 576 ஏக்கர் பரப்பு நீர்நிலைகள் இதை தமிழக அரசு ஒப்புக்கொண்ட போதும் மாற்று இடத்தை தேர்வு செய்யப்படவில்லை என்று அந்த மனுவில் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். வருவாய்த்துறை உத்தரவின்படி நீர்நிலைகளை விவசாயம் சாராத பயன்பாட்டுக்காக மறுவகைப்படுத்த முடியாது எனவும் ஏரியை விவசாயம் சாராத பணிகளுக்காகவோ வர்த்தக பயன்பாட்டுக்காகவோ வகை மாற்றம் செய்யக்கூடாது என தமிழக அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என்று அந்த மனுவில் அவர் கோரிக்கை வைத்திருக்கிறார். அதே போல ஏரியில் விமான நிலையம் அமைக்க அனுமதி வழங்கிய தமிழக அரசின் அரசாணைக்கு தடை விதிக்க வேண்டும் எனவும் அந்த அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்திருக்கிறார். இந்த மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி MM ஸ்ரீவத்சவா மற்றும் நீதிபதி G அருள்மொழி அமர்வு விசாரணையை ஜனவரி 5ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கிருஷ்ணா.